Hey guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் DIY பண்ண போறோம். இது wooden boardல இல்லனா MDF பீசஸ்ல பண்ணுவாங்க. பட் நம்ம டிஃபரண்ட் மெத்தட்ல ட்ரை பண்ண போறோம். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு திக்கான பேப்பர் எடுத்துக்கலாம். நான் 150 GSM பேப்பர் யூஸ் பண்ண போறேன். இதில் 10 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு சர்க்கிள் 9 சென்டிமீட்டர் ரேடியஸில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வேர்டிங்ஸ் வேணுமோ எழுதிக்கலாம். நான் ஹோம் ஸ்வீட் ஹோம்னு எழுத போகிறேன். பிளாக் லெட்டர்ஸில் எழுதிட்டு கட் பண்ணணும். ஸோ இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வேர்டிங்ஸ் எழுதுகிறப்ப ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டர் கூட டச் ஆகிருக்கணும். அண்ட் வேர்டிங்ஸோட ஸ்டார்டிங் ஒரு எண்டிங் லெட்டர் நம்ம ட்ரா பண்ண சர்க்கிளோட டச் ஆகிருக்கணும். நம்ம எழுதுகிற லெட்டர்ஸோட ஷேப் அவுட்டர் சர்க்கிளில் டச் ஆகலைன்னா அங்கே ஒரு ஹார்ட் டிசைன் ட்ரா பண்ணிட்டா சர்க்கிள்க்கும் வேர்ட்ஸ்க்கும் கேப் இருக்காது. ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் லெட்டர்ஸ் 1 to 1 டச் ஆகலைன்னா ஃபைனலாக கட் பண்ணுறப்ப லெட்டர்ஸ் கீழே விழுந்துடும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கட் பண்ண போகிறோம். நான் கிராஃப்ட் கட்டர் யூஸ் பண்ணுறேன். கிராஃப்ட் கட்டர் இல்லைன்னா நார்மல் பிளேடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறப்போ ஒரு கார்ட்போர்ட் ஷீட் ஒரு இல்லைன்னா இன்விடேஷன் கார்டு மேலே வச்சு கட் பண்ணிட்டா சர்ஃபேஸில் ஸ்க்ராட்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவுட்டர் சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வேர்டிங்ஸை கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். சர்க்கிள்குள்ளே வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டா லெட்டர் ஃப்ரேம் கிடச்சிடும். இன்னும் எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கோ அந்த மைன்யூட் பார்ட்ஸும் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ லெட்டர் ஃப்ரேம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட்ஸ்க்கு ரெட் கலர் அண்ட் வேர்டிங்ஸ் அண்ட் சர்க்கிள்க்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் இல்லைன்னா ஸ்கெட்ச்லேயும் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். நான் பெயிண்ட் பண்ணுறதால 150 GSM பேப்பர் யூஸ் பண்ணுறேன். பேப்பர் குவாலிட்டி திக்காக இருக்கிறப்ப தான் பெயிண்ட் பண்ணால் ஃபோல்ட் ஆகாமல் இருக்கும். பெயிண்ட் கலர் காம்பினேஷன் எல்லாமே நம்ம இஷ்டம்தான். ஸோ பேக் சைடு வால்க்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன அப்புறம் OHP ஷீட் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். ஸோ 2 OHP ஷீட்டில் 10 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு கட் பண்ணிடலாம். இந்த ஷீட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் க்ளூ தவிர வேறு ஏதாவது கிளியர் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிக் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகாது. இல்லைன்னா ஒயிட் கலர் அப்படியே வெளியே தெரியும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. ஃபைனலாக டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வாலில் ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம பேப்பரில் தான் செஞ்சோம்னு கண்டிப்பாக தெரியாது. இதே மாதிரியே கப்புள் நேம்ஸ், ஃபேமிலி நேம் எப்படி எது வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த DIY கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபீஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.